சோதனையும் தாண்டியதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு அதை வாழ்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க திரு அவை ஒருபோதும் மற்றவர்களை நாம் கிறிஸ்தவராக மாற்ற வேண்டும் என்று முனைவதே கிடையாது. நீங்க பார்த்திருப்பீங்க, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்தவரை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவன் தரத்தில் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டுமான எண்ணிக்கையில் கிடையாது. எண்ணிக்கையை பற்றி நாம ஒருபோதும் யோசிக்கிறதே கிடையாது. அது பங்காக இருந்தாலும் சரி, கிடைப்பங்காக இருந்தாலும் சரி, மறைமாவட்டமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி திரு அவை ஒருபோதும் யோசிக்கிறது கிடையாது. ஐயோ நிறைய பேர் வேணுமே, பேருக்காவது கிறிஸ்தவனாக இருந்துகட்டும். நோ, நாம் அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. இருக்கின்ற ஒவ்வொருவரும் உண்மையிலேயே கிறிஸ்தவனாக, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக அவர்களது வாழ்வு இருக்குது. இல்லையா, தாராளமாக நாம் இங்கிருந்து சென்று விடலாம். அதுதான் திரு அவை நமக்கு எப்போதுமே ஒரு திறந்த அழைப்பை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. நீ இருக்கிறாய் என்றால் கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்ற வேண்டும். முன்வைத்த காலை